அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியை கட்டி போடக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் எந்த முறையில் என்ன காரணத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கத்தோடு இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த எல்லா மந்திரங்களுக்குமே ஒரு அந்த மந்திரத்துக்கு உண்டான அதி தேவதை ஒன்று இருக்கும். அதே போல் இந்த எதிரியை கட்டி போடக்கூடிய இந்த மந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா அதிதேவதை யாருன்னு பார்த்திங்கன்னா காளி. சரிங்களா? இந்த காளியுடைய மந்திரத்தை வச்சு எப்படி நம்ம எதிரியை முடக்கிறது, அதாவது கட்டி போடுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பூஜை முறையை பார்த்திங்கன்னா ஒரு நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்குன்னு இரவு நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வளர்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இந்த 2 நாளை தவிர்த்து மற்ற எந்த நாட்களையும் பண்ண முடியாது. சரிங்களா? அமாவாசையில் இரவு 10 மணிக்கு மேலே இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா சனிக்கிழமை வரக்கூடிய நாளில் செவ்வாய் ஓரையில் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம். சரிங்களா? இந்த பூஜையை பண்ணுறதற்கு என்னென்ன பொருள் தேவைப்படும், எதிரியோடைய பொருள் என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியோடைய காலடி மண் இருந்துச்சு அப்படின்னா காலடி மண்ணை பயன்படுத்திக்கலாம். ஒரு சில பேர்களுக்கு எதிரியோடைய காலடி மண் கிடைக்காது, எதிரியோடைய பேரும் எதிரியுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக எதிரியுடைய ஃபோட்டோ படத்தை வச்சு இந்த பூஜை பண்ணலாம். சரிங்களா? இதற்காக எதிரியுடைய காலடி மண் தலைமுடி இதெல்லாம் இருந்தால் தான் எதிரிக்கு நம்ம கட்டுப்பட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எதிரியுடைய உருவம் மனசில் நம்மளுக்கு தெளிவாக மனசில் பதிஞ்சிருந்தாவே போதும், நம்ம இந்த பூஜை முறையை தாராளமாக பண்ணலாம். இந்த பூஜை முறைக்கு எதிரியுடைய ஃபோட்டோ மட்டுமே இருந்தாவே போதும், எதிரிக்கு நம்ம கட்டு போடக்கூடிய இந்த பூஜை முறையை பண்ணலாம். சரிங்களா? இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு மயானத்தில் எரியூட்டப்பட்ட அந்த மயானத்துக்கு போனீங்க அப்படின்னா, அதாவது பிணம் எரித்த அந்த எலும்பு ஒன்று இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு சின்ன எலும்பு மட்டும் ஒரு மண் கலையத்தில் என்ன செஞ்சுக்கங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மயான சாம்பல் கொஞ்சம் அந்த கலையத்தில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? இதை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? மற்ற நாட்களில் இதை எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சேகரிச்சுட்டு நீங்கள் எந்த நாளில் பூஜை செய்கிறீங்களோ அந்த நாளில் இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். அமாவாசையாக இருந்தாலும் அமாவாசைக்கு தொடங்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை செவ்வாய் வரையில் தொடங்குறீங்க அப்படின்னா செவ்வாய் வரையில் தொடங்கிக்கலாம். இந்த பூஜையை பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுகளில் வச்சு பண்ணக்கூடாது. சரிங்களா? உங்களுடைய தோட்டம் இல்லைனா உங்களுடைய வீடு மொட்டை மாடி ஏதாவது தனிமையான காடு பகுதி இல்லைன்னா மயானம் இந்த மாதிரி இடங்களில் தான் இந்த பூஜையை நம்ம பண்ணணும். நம்ம பூஜை ரூமில் இந்த பூஜையை நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த பூஜையை பார்த்திங்கன்னா ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு வேப்ப எண்ணெயால் ஒரு மண் அகல்விளக்கில் ஒரு தீபம் ஒன்று பொருதி வச்சுக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 2ஐயும் கொட்டி பன்னீர் விட்டு நீங்கள் குழப்புனீங்க அப்படின்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிரியை மனசில் நல்லா கற்பனை பண்ணி நினச்சிக்கிட்டு உங்களுடைய எதிரி உருவம் போல் ஒரு கருப்பு துணி கீழே விரித்து அந்த துணி மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எதிரியோடைய உருவத்தை என்ன செய்யுங்கன்னா அந்த மாவால் பிடிங்க. சரிங்களா? ஒரு ஆண் உங்களுடைய எதிரி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆணுக்கு உண்டான அங்கு அடையாளங்கள்லாம் வச்சு அந்த பாவை பிடிங்க. சரிங்களா? இது அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி பிடிக்கணுமோ அதே போலயே பிடிங்க. ஆணுக்கு உண்டான அடையாளங்கள் வச்சு அந்த பாவையை பிடிங்க. பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண்ணுக்கு உண்டான அடையாளங்கள் வச்சு அந்த பாவையை பிடிங்க. பிடிச்சிட்டு நீங்கள் என்ன செய்யணும், எதிரியோடைய காலடி மண் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாவோடு சேர்த்து போட்டு பிணைஞ்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பாவை பிடிக்கலாம். எதிரியோடைய காலடி மண் இல்லாதவங்க ஃபோட்டோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எதிரியோடைய உருவம் செஞ்ச பிறகு ஃபோட்டோவை அந்த எதிரியோடைய நெஞ்சு பகுதியில் வச்சிடலாம். சரிங்களா? இதே போல் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா ஒரு 2-3 அடிக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு கருப்பு கயிறு எடுத்துக்கோங்க. சரிங்களா? கருப்பு கயிறு ஒன்று எடுத்துக்கிட்டு அந்த கருப்பு கயிறில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஒரு மந்திரத்தையும் சொல்லி ஒரு முடிச்சா போடணும்.
அந்த கருப்பு கயிறில். இதே போல் 108 முடிச்சு அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த முடிச்ச போடணும். இப்படி போட்டு தயார் பண்ணி வச்சுக்குங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் எதிரியுடைய உருவம் பிடிச்சி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஏற்கனவே மந்திரம் சொன்ன அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்க அந்த கயிறை என்ன செய்யுங்கன்னா எதிரியுடைய கழுத்தில் முதல்ல சுற்றுங்க. ஒரு சுற்றுங்க. சுற்றும் போது நான் ஏற்கனவே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை சொன்னீங்க பாரு, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே என்ன செய்யணும், சுற்றணும். இந்த கயிறை நம்ம சுற்றும் போது உங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய உருவப்பொம்மை உங்களுடைய எதிரி மாதிரியே நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோன்னு கற்பனை பண்ணி நினைக்கணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எதிரி மாதிரி கற்பனை பண்ணி நினச்சா தான் அந்த விஷயத்திற்கு சக்தி அதிகமாகி அது வேலை செய்யும். சரிங்களா? ஏனோ தானே சுற்றணும் அப்படின்னா அது வேலை செய்யாது. சரிங்களா? உங்கள் கையில் இருக்கிற அந்த பொம்மை உங்களுடைய எதிரி தான் அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கணும். நீங்கள் அந்த கயிறை சுற்றும் போது எதிரி அப்படியே சுற்றி கட்டு போடுறது போல் கற்பனை பண்ணி நினைக்கணும். இதே போல் என்ன செய்யணும்னா அந்த எதிரியை சுற்றி அந்த கயிறு முடிகிற வரைக்கும் அந்த என்ன செய்யுங்க, அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுற்றணும். ஒரு சுற்றுக்கும் ஒரு மந்திரத்தை சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அந்த முடிச்சு கடைசி முடிச்ச 3 முடிச்சு போட்டுருங்க. அந்த முடிச்சுக்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செஞ்சுருங்கன்னா ஒரு பனை ஓலை எடுத்துக்குங்க. சரிங்களா? நல்லா ஒரு பச்சை பனை ஓலை வெட்டி என்ன செஞ்சுக்குங்கன்னா பனை ஓலை எடுத்து அந்த பனை ஓலை மேலே இந்த பொம்மையை வச்சு நீங்கள் என்ன செஞ்சிருங்கன்னா அந்த பனை ஓலையை சுற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்குங்கன்னா கருப்பு துணியை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு புது மண்பானை ஒன்று வாங்கி அந்த மண்பானைக்குள்ளே இந்த பாவையை போட்டு வச்சிடணும். சரிங்களா? இந்த மண்பானைக்குள்ள அந்த பாவையை வைக்கும்போது எப்படி வைக்கணும், அந்த அந்த பாவை அப்படியே குப்பரக்கப்படுத்திருக்கிறது போல் வைக்கணும். சரிங்களா? இப்படி வச்சுட்டு கருப்பு துணியை போட்டு கட்டிடணும். கட்டிட்டு மயானத்தில் கொண்டு போய் தெற்கு பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும், குழி நோண்டி அந்த பானையை அப்படியே குப்பரக்க கவுத்தி வச்சு புதைச்சிடும். இப்படி புதைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு திரும்பி பார்க்காம வீட்டில் போய் வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகணும். சரிங்களா? இப்படி போனீங்க அப்படின்னா அந்த பாவை செய்யும் போது ஏற்கனவே எடுத்து வரப்பட்ட அந்த மயான சாம்பலையும் அந்த பாவையோடையே பிசைஞ்சு வச்சுக்கிறலாம். அந்த மயானத்தில் எடுக்கப்பட்ட அந்த எலும்பை என்ன செஞ்சுருங்கன்னா நெஞ்சு பகுதியில் வச்சுருங்க. சரிங்களா? நெஞ்சு பகுதியில் வச்சுட்டு அதன் பிறகு பூஜையெல்லாம் போட்ட பிறகு தான் அந்த கயிறை சுற்றணும். நான் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? கயிறை சுற்றணும். இது போல் செஞ்சுட்டு குளிச்சுட்டு திரும்பி பார்க்காம நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். வந்த நாளில் இருந்து எண்ணி 11 நாளையில் எதிரிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரியுடைய தொழிலானது முடங்கி போயிடும். எதிரி நஷ்டத்துக்கு வந்துடுவேன். எதிரி மனசால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவேன். அவன் மனநோயால் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அடுத்து பார்த்திங்கன்னா எதிரிக்கு எந்த விதமான உதவியும் யாருமே பண்ண மாட்டான். தெய்வத்தில் இருந்து மனிதர்கள் வரை எந்த உதவியும் யாரும் பண்ண மாட்டாங்க. அடுத்து அவனுடைய உடல் உறுப்புகளை ஏதாவது உறுப்புகள் செயலிழந்து போய் கை கால்கள்லாம் முடங்க ஆரம்பிச்சிடும். அதே போல் அவன் பார்த்திங்கன்னா இருக்கிறத காட்டிலும் அவன் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். சரிங்களா? மொத்தமாக அவனுடைய வாழ்க்கை முடங்கி போயிடும். சரிங்களா? இது சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இதெல்லாம் வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கிடையாது. அதனால் உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இது போல தான் எதிரிகளுக்கு நம்ம கட்டுப்போடக்கூடிய முறை. சரிங்களா? இந்த முறையை பார்த்தீங்கன்னா தவறி கூட தவறுகள் செய்யாத அப்பாவிகள் மக்கள் மீது இந்த பிரயோக முறையை பிரயோகம் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே தப்பு செய்த எதிரிகள் மேலே இந்த பிரயோக முறையை பண்ணிக்கிறலாம். சரிங்களா? நான் இந்த வீடியோ பதிவில் எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லாமல் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்ன முறையிலேயே நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். இல்லை யாருக்காவது இந்த பூஜை முறைகள் உங்களுடைய எதிரிக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த பூஜை முறையை நம்மள்கிட்ட செய்து வாங்கிக்கிறலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.